நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். யோவான் 11:16 இறைவசனம். புனித தோமையாரை பலர் சந்தேகவாதியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் தோமையாரை பற்றி ஆழமாக தியானிக்கும் பொழுது சீடத்துவத்தின் முழுமையை அவரில் பார்க்க முடியும். முதலாவதாக, உண்மைக்கான ஒரு தேடல் அவரிடம் இருந்தது. சீடர்கள் நம்பிக்கையில் வலுப்படுவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுணரும் போதுதான். மற்ற எல்லா சீடர்களும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட பின் தான் நம்பினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தோமையாரிடம் இருந்தது சந்தேகம் அல்ல, ஒரு பிடிவாதம் என்று கூறலாம். தான் அன்பு செய்த ஆண்டவர், மற்ற சீடர்களுக்கு காட்சியளித்த ஆண்டவர் தமக்கும் காட்சியளிக்காமல் நம்ப மாட்டேன் என்ற புடிவாதத்தில் இருந்துதான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்ற வார்த்தை. இந்த புடிவாதத்திற்கு முன் மறைந்திருக்க ஆண்டவருக்கு முடியவில்லை. அன்பு சீடர் தோமாவுக்கும் ஆண்டவர் காட்சி அளிக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொட்டுணர அவருக்கும் பாக்கியம் கிடைத்தது. இங்கே தோமையாரை அடம்பிடித்து ஆசீர்வாதம் வாங்குகிறவராக நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 32 நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை விடமாட்டேன் என்று கூறி புடிவாதத்தோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற யாக்கோபை போல் விடுதலை பயண நூல் 32 மறுதலித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்காக இறைவனிடம் வேண்டுகின்ற மோசேயை போல் இங்கே புடிவாதத்தோடு புனித தோமையாரும் ஆண்டவரின் காட்சியை தேடுகின்றார். சந்தேகவாதி என்று முத்திரையிடப்பட்டவரிடம் இருந்துதான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற மிக முக்கியமான வார்த்தை வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யோவான் 20:28 இறைவசனம் தான் இயேசுவே ஆண்டவர் என்பதற்கு ஆதாரமாக எடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை தோமையாரிடம் இருந்து வந்தது என்பது பெருமைக்குரியது. நம்பிக்கையில் ஆழப்பட்டு இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு தான் இப்படி நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட முடியும். உண்மையை தேடுகின்ற தோமையார் தமக்கு புரியாதவையை பற்றி எடுத்து கேட்கின்றார். யோவான் 14 இயேசு நான் போகுமிடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று கூறும்போது மற்ற சீடர்கள் எல்லோரும் தங்களுக்கு ஒன்றுமே புரியாதிருந்தும் இயேசுவிடம் கேள்வி கேட்க துணியவில்லை. சாதாரணமாக பேதுருதாம் சீடர்களின் பிரதிநிதியாக இயேசுவிடம் கேள்வி கேட்பார். ஆனால் தோமையார் இயேசுவிடம் துணிவுடன் கேட்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகுமிடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஆண்டவர் கூறுகிறார். யோவான் 14:6 இறைவசனம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இரண்டாவதாக, புனித தோமையார் தாம் தேடி கண்டடைந்ததை பறைசாற்றுகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொட்டுணர்ந்த அவர் பல சவால்களையும் தாண்டி இன்னல்களையும் மறிகடந்து இந்தியா நாட்டுக்கு வருகின்றார். இங்கு துணிவுடன் நற்செய்தியை பறைசாற்றுகிறார். இங்கு ஒரு பெரிய இறை சமூகத்தை உருவாக்குகின்றார். அதன் விளைவாகத்தான் நாமும் திருச்சபையின் மக்களாக இன்று வாழ்கின்றோம். மூன்றாவதாக, சீடத்துவம் என்பது மறைசாட்சியாவதற்கான அழைப்பு. இயேசுவின் நற்செய்திக்காக உயிரை கொடுக்கவும் புனித தோமையார் தயாராகின்றார். புனித யோவான் நற்செய்தி 11:16 இறைவசனத்தில் தோமையார் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொன்னது கிபி 72 மயிலாப்பூர் என்ற இடத்தில் நிறைவேறுகிறது. உலகில் 3 சீடர்களுடைய கல்லறைகளுக்கு மேல்தான் பேராலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. முதலாவதாக கிபி 813க்கும் 820க்கும் இடையே கட்டப்பட்டு 1075 புதுப்பிக்கப்பட்ட சாண்டியாகோ என்ற இடத்தில் புனித யாக்கோபின் கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட பேராலயம். இரண்டாவதாக கிபி 1506 ரோமில் புனித பேதுருவின் கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. மூன்றாவதாக கிபி 1523 புதுப்பிக்கப்பட்ட மயிலாப்பூர் என்ற இடத்தில் புனித தோமையாரின் கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட சாந்தோம் பசிலிக்கா
என்ற பேராலயம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொற்றுணர்ந்து அனுபவித்ததை அவர் நமக்கு பகிர்ந்தளித்தார். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் கூறினார். காணாமல் நம்புவதற்கு பேறு பெற்றோர் நாம் ஒவ்வொருவரும். எனவே புனித தோமையாரை போல் உண்மையை தேடி கண்டடைவோம். கண்டடைந்த உண்மையை, கண்டடைந்த இயேசுவை பறைசாற்றுவோம். புனித தோமையாரை போல் நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம். ஆமென். My Lord and my God,